பொள்ளாச்சி அந்த சம்பவத்தில் நடந்தது ஆயுள் தண்டனை நல்ல விஷயந்தான். இதை விட இன்னும் அதிகமான தவறு பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தவறுகள் குறையும், போலீஸ்காரங்களுக்கு வேலை மிச்சம். எல்லாத்தையுமே விட்டுட்டு போலீஸ்காரங்களுக்கு மேலே தவறை சொல்லி மினிஸ்டர் பசங்க, மந்திரி பசங்க, கட்சிக்காரங்க பசங்கன்னு சொல்லி எல்லாருமே தவறு செய்து மூடி மறைக்கப்படுது. இதில் அப்பாவி மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த தவறுக்கு காரணம் முழுக்க கவர்மெண்ட்டு தான். இது மரண தண்டனை, அதாவது உணர்ச்சிவசமாக பேசலாம், தூக்கம் தண்டனை போடலாம், அது பண்ணலான்ட்டு. தவறு நடக்கிறதுக்கு காரணம் யாரோ அவங்க தான் மெயின் காரணம். இந்த தவறுக்கு நடக்கிறதுக்கு காரணமே மெயின் யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் எல்லாமே கிடையாது. யார் செய்தாலும் தவறு தான். இன்றைக்கி ஒருத்தர் சொல்லுவாங்க மரண தண்டனை கொடுத்துருங்க, தலையை வெட்டிடுங்கன்னுவாங்க. அதே சொல்கிறவனோட புள்ள தப்பு செய்தால் அவன் என்ன பண்ணுவான்? தவறான ஒரு விஷயம். தவறு நடக்குதுங்களா, கரெக்டாக கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த கடுமையான தண்டனை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக போய் சேரும். இன்றைக்கி சொல்லலாம் வெட்டிடணுவான், அவன் புள்ள போய் ஒரு பொண்ணை கை பிடிச்சா அவன் சொல்லுவான் அந்த வார்த்தையை. அது சொல்லக்கூடாது. தவறுகள் எங்கே நடந்தாலும் யார் செய்தாலும் அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு என்ன கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஒரு அட்வொகேட்டு போய்ட்டு ஒரு ஹோட்டலில் வாங்குறான், அட்வொகேட்னு சிம்பிளாக காட்டுறான். ஒரு போலீஸாரன் இஷ்டம் ஒன்று அவனா பண்ண நான் போலீஸாரனா அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பான். அப்போ அப்பாவியோட விழிகள் என்ன, போலீஸாரோட விழிகள் என்ன? தவறுகள் செய்தால் எல்லாருமே தவறுகள் தான். ஆனால் அந்த தவறை பொதுவான ஒரு விஷயம் மீடியாவில் பேப்பர்லேருந்து கரெக்டாக கொடுக்கணும். யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது. நான் மினிஸ்டரு, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, யாருமே தவறு செய்தால் தவறு தான். ஒரு முறை 2 முறை பார்க்கணும். இந்த வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா கார்டு கொடுப்பாங்க, ரெட்டு, க்ரீன் கார்டு, எல்லோ கார்டு கொடுப்பாங்க. லாஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா ரெட்டு கார்டு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே கிடையாது. மிலிட்ரியாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், எந்த ஒரு எல்லாம் தண்டனை ஒன்று தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டும்தான் மகா கேவலமாக இருக்குது இந்த சட்டங்கள். சட்டம் இங்கே நம்ம நாட்டில் சரியாக கிடையாது.